வணக்கம். இப்பொழுது சதுர்த்தாம்சம் பார்ட் 3. இதில் முன்பு பார்த்தபோல் முன்னாடி இருந்த ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். அவர் துணைவர் ஜாதகம். அவர் துணைவர் ஜாதகத்தில் அவர் துலா லக்னம் சதுர்த்தாம்சத்தில் 4ஆம் அதிபதி சனி கடகத்தில் இருக்கிறது என்று முன்பு பார்த்தோம். செவ்வாயும் சனியும் ஆக இவருக்கு சொத்து நீர்நிலைக்கு அருகில், அதாவது கெனால், ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி இடத்துல தான் அமையும். ஆக இவர் அமையும் வீடு நீர்ப்பஞ்சம் இருக்காது. ஜென்ரலாக அதோட அசம்ஷன் அதான். ஆக வாய்க்கால் கெனால் போகிற இடம் இந்த மாதிரி இடத்துல தான் அவருக்கு அமையும். ஆக நீங்கள் அதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 4ஆம் சதுர்த்தாம்சத்தில் 4ஆம் அதிபதி எந்த ராசியில் இருக்கின்றது. இந்த மாதிரி ட்ரை ராசி என்பார்கள். அந்த மாதிரி வறண்ட ராசியில் போயிருக்கும்போது தண்ணி கிடைக்கிறது கஷ்டமாக போய்டும். ஆக நீங்கள் வாட்டர் ஃபெசிலிட்டி கூட அதிலேருந்து நீங்கள் நோட் பண்ணி முன்னோர்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன பலன் அப்படின்றது. அதே மாதிரி அடுத்தது இந்த 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் இருக்கின்றது. அது சுக்கிரனுடைய நட்சத்திரமாய் அமைந்து விட்டால் அது உங்களுக்கு தெரியும், பூரம் மழை சம்பந்தப்பட்டது, மேகம் சம்பந்தப்பட்டதுன்னு. ஆக இந்த 4ஆம் அதிபதியானது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமையப்பட்டால், பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் அமையப்பட்டால் நீருக்கு பஞ்சமே இருப்பது. அது அவர் இங்கே உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வேறு மாநிலம் போனாலும் சரி, இல்லை அவர் போய் ஒர்க் ஷாப்பில் எங்காவது வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க வாட்டர் டேங்க் வச்சுருப்பாங்க. ஸோ அவருக்கு இந்த நீர் எளிதாக ஒரு அமையும் வாய்ப்பை அது கொடுத்து விடுகின்றது. அந்த 4ஆம் அதிபதினா நட்சத்திராதிபதி. ஆக உங்களுக்கு இன்னொன்றும் சொல்ல வேண்டும். அதாவது இந்த 4ஆம் அதிபதி உபயராசியில் நின்றால் அது ஊர் எல்லையில் வீடு அமையும் என்று, அல்லது சொத்து அமையலாம். அவர் படிக்கும் பள்ளிக்கூடமும் அப்படி அமையலாம். ஆக அடுத்தது அது ஒரு ஸ்திர ராசியாக இருந்தால் தெருவில் மையத்தில் அமையும் வீடு அமைய ஒரு வாய்ப்பு. இதைத்தான் அவர்கள் நாடியில் சொல்வார்கள். அடுத்தது சர ராசியாக இருந்தால் தெருவின் முதல் பாகத்தில் வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக உங்களுக்கு வீடு அமையும் இடம், நீர் தன்மை, படிப்பு, இவ்வளோ தாய் முதல்கள் எல்லாத்தையும் நாம் இதை வச்சு அறிந்து கொள்ளலாம். ஆக இன்னும் ஒன்று, இந்த 4ஆம் இடம் கேதுவாக இருக்கிறது என்று, கேதுவின் தொடர்பு இவர் ஜாதகத்தில் இருக்கின்றது ரிஷபலக்னகாரர்கள். அப்பொழுது என்ன அர்த்தம்? அவருக்கு வீடு கேது என்றால் புகை என்று முன்பே சொல்லி இருக்கின்றேன். அடுத்தது சூரியன் வீடு. ஆக உஷ்ண காற்றும் புகையும் அமையும். அது ஒரு இண்டஸ்ட்ரியல் பகுதியாக இருக்கும். அவர் வசித்தது இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். ஆக உங்களுக்கு இன்னும் ஒன்று கவனிக்க வேண்டும். அதிகமான டிரான்ஸ்போர்ட் இருந்தால் அங்கேயும் புகை வரும். அப்போ ஒரு பைபாஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்து அதிபதி போய் உபயராசியில் இருக்குல்ல, அப்போ ட்ராவலிங் அதிகமாக உள்ளது. புதன் வீடுனா ட்ராவலிங் அதிகமாக உள்ள ஏரியா. புதன் ட்ராவலுக்கும் அதிபதி. ஆக ட்ராவலிங் அதிகம்னா நான் மேக்ஸிமம் பைபாஸில் உங்களுக்கு டு அண்ட் ஃப்ரோ பயங்கரமாக போயிட்டுருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பையும் இவர் அமைப்பு இந்த வீட்டு தன்மையில் கொடுத்து விடுகின்றது. அதாவது அதனோட பூகோள அமைப்பு, பிளாட்டோட ஜாகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் என்னென்னு நீங்கள், ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் என்னென்னு நீங்கள் அறிய முடியும். என்ன வாட்டர் என்ன எதுனாலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் புத்தகத்தை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது ராசி சார்ட்டில் 4ஆம் அதிபதி இருக்கும் நிலையை கொண்டு எத்தனை டிகிரியில் உள்ளது என்று கணக்கிட்டால் அவர் பிறந்த இடத்தில் இருந்து எத்தனை கிலோமீட்டரில் அவர் மனை அமைய வாய்ப்பு என்பதனை அறியலாம். உதாரணம், ரிஷபலக்ன ஜாதகர் 4ஆம் அதிபதி சூரியன் 25 டிகிரி இவர் ராசி சார்ட்டில். ஆக 265 டிகிரி என்பது நிச்சயமாக இவர் பிறந்த இடத்துலேருந்து 265 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இவருக்கு ஒரு மனையோ இல்லை வீடோ அமையும் வாய்ப்பு. அதன்படி தான் அமைந்தது. அவர் நேட்டிவ் தர்மபுரி, அங்கிருந்து நீங்கள் சிதம்பரம் கால்குலேட் பண்ணால் சேம் டிகிரி. ஸோ 265. இது ஜென்ரல் நார்மல். ஆக நீங்கள் அந்த கிலோமீட்டர் தூரத்தை கூட உங்களால் கணித்து கொள்ள முடிகின்றது இந்த 4ஆம் அதிபதியானது. அடுத்தது உபயராசியனில் 200 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அது ஓகே. 200 கிலோமீட்டர் 265 கரெக்டாக அமைஞ்சு போச்சு. 4ஆம் அதிபதி சுக்கிரன் சந்திரன் நட்சத்திரம், அதாவது பரணிபுரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்தால் தண்ணீர் பற்றாக்குறைய இல்லா நிலை, அவர் வசிக்கும் இடத்தில் நீர் தாராளமாக புழங்கும் ஒரு நிலை ஏற்படுகின்றது. அவர்கள் சதுர்த்தாம்சத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது சனகா என்று ஒரு பிரிவு, சனானந்தா என்ற ஒரு பிரிவு, குமாரா என்ற ஒரு பிரிவு,
சனாதனா என்ற ஒரு பிரிவு. இப்படி அந்த 4ஆக பிரிக்கிறோம்ல, 7.5 டிகிரி, அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதாவது சனகா என்றால் இந்த பாவத்தில் இருக்கும் கிரகம் முழு சந்தோஷம், விரும்பிய குறிக்கோளை அடைய செய்யும். சனாந்தா ஒருவர் சந்தோஷத்திற்கு ஏற்பார், சந்தோஷமாகவே இருந்து. அடுத்தது குமர, சுற்றுப்புற சூழல் மாற்றம் தந்தாலும் மகிழ்ச்சியை ரிஸ்க் எடுத்து தைரியத்துடன் அதை தக்க வைத்து கொள்வார். அடுத்தது சனாதனா, அதாவது மகிழ்ச்சியை பெறுவர், இழந்தாலும் நன்கு கவனிக்கணும், அவர் இழந்தாலும் திரும்ப ரீடைன் பண்ணிடுவார்னு அவங்க சொல்கிறாங்க இந்த 4 டிவிஷனை பற்றி. அடுத்தது எப்போதும் போல் சாதாரணமாக நாம் கணிக்கணும். அதே மாதிரி தோதாம்சம் என்று சொல்வார்கள். இந்த தோதாம்சமும் அப்படித்தான். தோதாம்சம் என்பது நம்மால் பெற்றோரை பற்றி குறிக்கும் என்று கம்ப்யூட்டரில் அடித்து வரும். ஆனால் அந்த தோதாம்சத்திலிருந்து நீங்கள் வெளிநாடு செல்வது, 12ஆம் இடம் வெளிநாடு செல்வதை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், நமது நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்கும். ஆக உங்களுக்கு நாம் அவ்வளோத்தையும் இன்டர்பிரட் பண்ணலாம். ஆனால் அவங்க போட்டிருக்கிறது பொதுவாக பெற்றோர் என்று போட்டு விடுவார்கள். நீங்கள் அதனையும் அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பலன்களை. நீங்கள் நாடியில் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் மிகவும் துல்லியமாக பார்ப்பாங்க, நட்சத்திரம் முதற்கொண்டு. அதனால தான் அவங்க சொல்லிடுறாங்க கரெக்டாக இந்த நட்சத்திரம் வியாபாரம், இந்த நட்சத்திரம் ஒரு ட்ராவலிங், இந்த நட்சத்திரம் ஒரு லாஸ், இந்த 12ஆம் இடத்தை பொறுத்தவரை அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க எல்லாத்தையும். அதையே தான் அவர் கும்பகோணத்தில் இருப்போம்னு சொல்கிறார். 43 முன்பு டவுன் பஸ் நம்பர் கொண்டு ட்ராவலிங் அவர் அதையும் சொல்லுவார். ஆக நீங்கள் எந்த சார்ட்டாக இருந்தாலும் ராசி அம்சம், சதுர்த்தாம்சம், தசாம்சம் இப்படி பலம் காணும் பொழுது விருச்சிகத்தில் எந்த கிரகமாவது இருக்கா அல்லது விருச்சிகம் எத்தனையாவது வீடாக அமைகின்றது என்று பார்த்து அதன் பலனை பார்த்தால் அது நன்கு விளங்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.